பிசி ஜுவல்லர்ஸ் கம்பெனியுமே ஒரு 10% வந்து விழுந்திருக்கு. இந்த ஏஎஸ்எம் சொல்லிட்டு செபி இவங்க மேல போட்ட ஒரு விஷயத்தினால மட்டுமே. ஸோ இது என்ன ஏதுலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிசி ஜுவல்லர்ஸ்ன்றது ஒரு ஜுவல்லரி கம்பெனி தான். ஸோ இவங்களும் வந்து கோல்ட் செயின்ஸ் தென் கோல்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க கஸ்டமர் லெவலில் பார்க்கும்போது. ஸோ இந்த கம்பெனி மேல வந்து செபி வந்து ஏஎஸ்எம் சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஏஎஸ்எம்னா என்ன அப்படின்னா அடிஷனல் சர்வேலன்ஸ் மெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக் எந்த ஒரு ஃபண்டமெண்டலுமே இல்லாம எந்த ஒரு ரீசனுமே இல்லாம அதிகமா ஏறுது அதிகமா இறங்குது அப்படின்னா இது எல்லாமே ஏஎஸ்எம் கீழே எடுத்துட்டு வந்துருவாங்க. சர்வேலன்ஸ் கீழே வந்துடும். அதாவது 10% ஒரு ஷேர் வந்து ஏறி இருக்கு இறங்கி இருக்கனாலே அது அப்பர் சர்க்கிட் வந்து டச் பண்றோம். 10%, 5%, 20% அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் வந்து வச்சிருக்காங்க. நீங்க 20% மேல ஒரு ஷேர் ஏறினாலும் இறங்கினாலும் அது வந்து ட்ரேடே ஆகாது. ஸோ சர்க்கிட் லெவல் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ அதனால அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகாம ஸ்டாப் ஆயிடும். ஸோ இது எல்லாமே செபி வந்து ஒரு ஷேர் வந்து மேனிபுலேஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எடுத்துட்டு வந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஏஎஸ்எம் வந்து இந்த கம்பெனி மேல ஏன் போட்டாங்க அப்படின்னா கடந்த ஒரு சில நாளா ஒரு 30% வந்து ஷேர் வந்து ஏறிடுச்சு. எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸுமே ஜஸ்டிஃபை பண்ணல. இந்த ஒரு ரீசனால இது மேல ஏஎஸ்எம் போட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்ல 10% அடிச்சிருக்காங்க. பட் இந்த கம்பெனி வைஸா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஏன்னா கோல்ட் செக்மெண்ட்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த கல்யாண் அண்ட் தென் டைட்டன் அதர் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த கம்பெனி எடுத்து பார்த்தோம்னா பி வேல்யூவா எடுத்து பார்க்கும்போது 20 தான் இருக்கு. பட் நம்ம கல்யாண் டைட்டன் இந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்து பார்த்தா 90, 80, 100 கிட்ட வந்து இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது இவங்க அதிகமா கடன் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கடன்லாம் வந்து கொஞ்சமா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத நியூஸா இருக்கு. இந்த பினான்சியல் 2024 to 2025 50% அவங்களோட கம்பெனியோட டெப்ட் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் Q1 இந்த பினான்சியல் 2026 இந்த ஏப்ரல் டு ஜூன் இதுலயே வந்து அவங்க பார்த்தோம்னா 7% வந்து அவங்க கம்பெனியோட டெப்ட் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த 2026 பினான்சியல் முடியறதுக்குள்ளவே நாங்க வந்து கம்பெனி டெப்ட் ஃப்ரீ கம்பெனி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க.